வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாரையும் நம்ம ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர் சேனலுக்கு நான் அன்புடன் வரவேற்கிறேன். நான் நலம், அதுபோல் உங்கள் நலமறிய ஆவல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடக்க போகிற உமன்ஸ் பிக் பேஷ் லீக்கில் பிரிஸ்பெயின் ஹீட் உமன் வர்சஸ் சிட்னி தண்டர் உமனோட மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபைனல் டீம்ஸும் அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் சர்ச்சில் @FSM ஸ்போர்ட்ஸ்ன்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனல் தான் வரும். 217 சப்ஸ்கிரைபர்ஸோட உள்ளே போனீங்கன்னா கீழே இங்கே ஜாயின் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் தான் நம்மளோட ஃபைனல் டீம்ஸ் எல்லாமே வரும். சரி வாங்க நம்ம இப்போது பிச் ரிப்போர்ட் அண்ட் கிரவுண்டுக்கு பற்றி போகலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்டவுன் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பார்க்கில் நடக்குது. சிட்னியில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி சாயங்காலம் 1:35 மணிக்கு நடக்குது. பிச் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆஸ்திரேலியன் பிச் எல்லாமே ஒரு நியூட்ரல் பிச்சஸ் தான். ஸோ இதுவும் ஒரு நியூட்ரல் பிச் தான். பேட்டிங் as well as பவுலிங் ரெண்டு பேருக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச். பட் இப்போ பிச் ரொம்ப யூஸ் ஆயிடுச்சு. இப்படிதான் பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபுட் மார்க்ஸ் பால் இது எல்லாமே போட்டு பிரிண்ட்ஸ் ஆகி இப்போ பிச் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஸோ பவுலர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் ஸ்பின்னர்ஸுக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டே கொடுக்கும் இந்த பிச். ஸ்பின்னர்ஸ்னால் லெக் ஸ்பின்னர்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டீமில் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் படி பார்த்தா லெக் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக இந்த பிச்சை விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் லெக் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த வென்யூவில் கிட்டத்தட்ட 9 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 4 மேட்ச் சேசிங் டீமும் 5 மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. ஏன்னா பிச் ரெண்டு பேர் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த பிச்சில் 2 டீம்ஸுமே தலா 2 மேட்ச் ஆடியிருக்காங்க. அதில் ஆளுக்கு 1 வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 110 to 140. இதான் இந்த கிரவுண்டோட ஆவரேஜான ஸ்கோர். இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 11 மேட்சஸில் 60 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 56 விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 6 விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸும் 5 விக்கெட்ஸ் 6 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 5 விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் as well as ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஸ்பின்னர்ஸில் லெக் ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனாக இருக்கணும். மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை, ஒரு சன்னி வெதர் தான். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். பிரிஸ்பெயின் ஹீட் உமன் வர்சஸ் சிட்னி தண்டர் உமன் 12 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 6 மேட்சஸ் பிரிஸ்பெயின் ஹீட்டும் 6 மேட்சஸ் சிட்னி தண்டர்ஸும் விளையாண்டுருக்காங்க. ரெண்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்ச டீம் கிடையாது, ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல மேட்சே இருக்குது. கிராண்ட் லீக் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மேட்ச்சில். ஏன்னா ரெண்டுமே பவர்ஃபுல்லான டீம்ஸ் இருக்கும்போது யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்ற ஒரு அனாலிசிஸ், ஒரு ஸ்டாட்ஸ் நம்ம ஈஸியாக இது பண்ணி போடலாம். ஒரு ப்ரெடிக்டட் லைனப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பெயின் ஹீட் உமனில் நிக்கோலா ஹேன்காக் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஒர்க் லோட் அதிகமானதுனால, நிறைய மேட்ச் அவங்க தொடர்ந்து ஆடினதுனால இன்றைக்கி அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலாக யார் உள்ளே வரேன்னு பார்த்தா சார்லி நாட் உள்ளே வராங்க. அவங்க 12th கிரேட் எக்ஸாம் எழுதுகிற ஒரு பொண்ணு, அதாவது 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்க இப்போ தான் அவங்க நிக்கோலா ஹேன்காக் பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே வராங்க. இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா மேடி க்ரீனு ரெட்மைனும் ஓப்பனிங்காக இருக்கும். மேடி க்ரீன் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அப்புறமா ரைட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். ஜார்ஜியா ரெட்மைன் விக்கெட் கீப்பர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். பட் இன்றைக்கி என்ன நான் லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா கிரேஸ் ஹாரிஸ் ஓப்பன் பண்ணாங்க. என்னோடய பழைய வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கிரேஸ் ஹாரிஸ் ஓப்பனிங் பண்ணால் நல்லா ஆடுவாங்க, கண்டிப்பாக எடுக்கணும்ட்டு. அவங்க நான் சொன்ன மாதிரி ஓப்பனிங் ஆடினாங்க. 70 நாட் அவுட் அடிச்சிருந்தாங்க. ட்ரீம் 11 அவங்களோட பிக் பர்சன்டேஜ் 52% தான் அவங்கள பிக்கே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்சும் நம்ம கிரேஸ் ஹாரிஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெட்மைன் கிரேஸ் ஹாரிஸ் பொசிஷனுக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு கருத்து எடுத்து வைக்கலாம். ஜெஸ் ஜான்சன் கண்டிப்பாக 4 ஓவர் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அப்புறமா லெக் ஸ்பின் பவுலர் வேறு. ஸோ விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஜெஸ் ஜான்சன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி அமாலிக்கர் ஒரு ஓவர்சீஸ் நியூசிலாண்ட் ஒரு ஆல்ரவுண்டர், 4 ஓவர் போடுவாங்க கண்டிப்பாக. ஒரு ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அப்புறம் ஒரு லெக் ஸ்பின் பவுலர் வேறு. ஸோ இவங்களும் கண்டிப்பாக எடுத்துருக்கணும்.
நட்லைன் டி கிளர்க் ஒரு ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அப்புறமா ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஓவர்சீஸ் பிளேயர். ஜார்ஜியா வால் வந்து பிரிஸ்பெயின் ஹீட்டில் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜார்ஜியா வால் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலையா என்னன்னு தெரில. ஜார்ஜியா வால் வந்து ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேனாவோ இல்லை ஒரு 2 டவுன் பேட்ஸ்மேனாவோ இறங்க வேண்டியவங்கள ரொம்ப டவுன் தி ஆர்டர் இறக்கி விட்றாங்க. அப்படியும் அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 1 டவுனு ஒரு 2 டவுனு ஜார்ஜியா வாலுக்கு கிடச்சா பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லாரா ஹாரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் கிடையாது, ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன். பட் அவ்வளோ பிளே ஆவரேஜ் லெவல் பிளே பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ அவங்கள நீங்கள் கிராண்ட் லீக்ல ட்ராப் பண்ணலாம். டெலிசா கிமின்ஸ் 4 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலர், ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். இவங்க டெத் ஓவர்ஸில் வேறு போடுவாங்க. கோட்னி சிப்பிள் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர். ஜார்ஜியா பெஸ்ட்விச் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர், 4 ஓவர் போடுவாங்க ஜார்ஜியா பெஸ்ட்விச். சிட்னி தண்டர்ஸோட ப்ரெடிக்டட் பிளேயிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷல் ட்ரீமன், டானி பெனாமண்ட் வந்து ஒரு இங்கிலாந்து ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன். ரேஷல் ட்ரீமன் வந்து ஒரு ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அப்புறமா ஒரு லெக் ஸ்பின் பவுலர் வேறு. ஸோ ட்ரெனமன் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கலாம். என்னது லெக் ஸ்பின் பவுலர்னால விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அவங்க 4 ஓவர் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாமி பெனாமண்ட் வந்து டவுன் தி ஆர்டர் ஆடிட்டு ஃபோப் லிட்ச்ஃபீல்ட் வந்து ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னா ஒரு அன்கேப்டு பிளேயர் ஆஸ் வெல் அஸ் நல்லாவே பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ வந்து அவங்க இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் ஆடுவார். ஸோ வந்து ஒரு ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கூட கிடைக்கும் லிட்ச்ஃபீல்ட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்கன்னா. ஹீத்தர் நைட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர், பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரொம்பவே கரெக்டாக அவங்களோட ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், அப்புறமா ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பவுலர் வேறு. சாமி ஜே ஜான்சன் இவங்க பிரிஸ்பெயின் ஹீட்டோட ஒரு எக்ஸ் பிளேயர், ஒரு நல்ல பவுலிங் as well as பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர், ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ரேஷல் ஹைனஸ் கேப்டன், ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஆடுறவங்க. ஃபோப் லிட்ச்ஃபீல்ட் அன்கேப்டன் நான் சொல்லியிருந்தேன். தாலியா வில்சன் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். சாம் பேட்ஸ் பவுலர், ஒரு லெக் ஸ்பின் பவுலர், 4 ஓவர் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களை எடுக்கணும். லாரா ஸ்மித், ஹேனா டார்லிங்டன் அண்ட் இஸ்மாயில் இவங்க 2 பேருமே வந்து டெத் ஓவர்ஸில் அதிகமாகவே போடுவாங்க. டார்லிங்டன் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் பவுலர். இஸ்மாயில் வந்து ஒரு ஓவர்சீஸ் சவுத் ஆஃப்ரிக்கன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பேஸ் பவுலர். இப்போ வந்து நம்மளோட பிரிஸ்பெயின் ஹீட்டும் இப்போ வந்து பிரிஸ்பெயின் ஹீட்டும் சிட்னி தண்டர்ஸும் ஹெட் டு ஹெட் மோதிக்கும்போது ஒவ்வொரு பிளேயரோட ஆவரேஜ், அவங்களோட அந்த டீமோட ஹை ஸ்கோர் எல்லாமே நம்ம பார்ப்போம். மேட்டிக் இன்னோதைக்கு 3 மேட்ச் ஆடி 6 ஆவரேஜ் தான் வச்சுருக்காங்க. ஹை ஸ்கோர் வந்து 13 தான். ஸோ வந்து இவங்க லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் இருக்காங்க சிட்னி தண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஜார்ஜியா ரெட்மைன் 7 மேட்சஸில் 9 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22. இன்றைக்கி இவங்க ஓப்பனிங் பண்ணுறது வாய்ப்புகள் கம்மி தான். லிட்ச்ஃபீல்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஓப்பனிங் பண்ணுவாங்க. ஸோ லிட்ச்ஃபீல்டு ஓப்பனிங் பண்ணாங்கன்னா கிராண்ட் லீகில் கண்டிப்பாக கேப்டன் ஒரு வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஜஸ் ஜான்சன் 12 மேட்சஸில் 21 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 50 ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 47 ப்ளஸ் வந்து 13 விக்கெட்ஸ் வரை எடுத்திருக்காங்க. 12 மேட்ச்சில் வந்து 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு லெக் ஸ்பின்னர் வேறு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனாக இருப்பாங்க ஜஸ் ஜான்சன். கிரேஸ் ஹாரிஸ் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், அவங்க ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஓப்பனிங் கிடச்சா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு. லாஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு ஓப்பனிங் கிடச்சிச்சு. 70 நாட் அவுட் அவங்க ஸ்கோரு சூப்பராக அடித்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கும் அவங்க ஓப்பனிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 8 மேட்ச்சில் 22 ஆவரேஜ் வச்சு 4 விக்கெட் வரை எடுத்திருக்காங்க. 57 அவங்களோட ஹை ஸ்கோர். அமேலிக்கர் 3 மேட்சஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. 32 ரன் வரை அடித்து கொடுத்துருக்காங்க. நடைன் டி கிளர்க் ஒரு மேட்ச்சில் வந்து விக்கெட் எதுவும் எடுக்கலை. பட் ஒரு மேட்ச் வந்து சிட்னி தண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆடி இருக்காங்க. டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 24 மேட்சஸில் 25 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 21 விக்கெட்ஸ் வரை எடுத்திருக்காங்க. 24 மேட்சஸில் 21 விக்கெட்ஸ். ஸோ இவங்களும் ஒரு வந்து கிராண்ட் லீகில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லாரா ஹாரிஸ் 11 மேட்சஸ் 7 தெரியாமல் போட்டுட்டேன். 11 மேட்சஸில் 14 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. பட் இவங்க வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் ரொம்ப டவுன் தி ஆர்டர் தான் ஆடுவாங்க. ஸோ இவங்க ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. வேணும்னா வந்து ஒரு கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணலாம். டெசிலா கிமின்ஸ் 12 மேட்சஸில் 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 21 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 42 அவங்களோட ஹை ஸ்கோரு. மேலே ஃபுல் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா பவுலிங்கில் வந்து டெசிலா கிமின்ஸ் ஒரு நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா. பட் வந்து இப்போதைக்கு இந்த டீமோட ஃபார்ம் படி மேலே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஆஸ் அ பவுலராக நீங்கள் டெசிலா கிமின்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். மிக்காலா ஹிங்க்லி 3 மேட்ச் ஆடி 10 ரன் அடித்து கொடுத்துருக்காங்க. ஜார்ஜியா பெஸ்ட்விச் 4 மேட்ச் ஆடி 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இன்றைக்கி ட்ராப் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெசிலா கிமின்ஸ், ஜஸ் ஜான்சன், பெஸ்ட்விச் இவங்க 3 பேர் தான் வந்து டெத் ஓவர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். சிட்னி தண்டர்ஸோட இது பார்ப்போம். இப்போ
ரேஷல் ட்ரீட்மெண்ட் 2 மேட்ச்சில் 19 ஆவரேஜ் ஓவர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் லெக் ஸ்பின் பவுலர் வேறு. நீங்கள் உங்களை வந்து நீங்கள் கிராண்ட் லீக் இல்லை ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிற பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். டாமி பேமவுண்ட் 4 மேட்சஸில் 22 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. இன்றைக்கி இவங்க ஓப்பனிங் பண்ணுற வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஹீத்தர் நைட் 8 மேட்சஸில் 19 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 7 விக்கெட்ஸ் ஒரு எடுத்திருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61. நல்லா பேட்டிங் அஸ் வெல் அஸ் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளேயர் ஹீத்தர் நைட். ஸோ கண்டிப்பாக எடுக்கணும். ரேஷல் ஹைனஸ் கேப்டன் ஆஃப் திஸ் டீம். 12 மேட்சஸில் 20 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57. ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர். ஸோ இவங்களும் கண்டிப்பாக எடுக்கணும். ஃபோர்ப் லிட்ச்ஃபீல்ட் 3 மேட்ச்சில் 61 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 52. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் பண்ணாங்கன்னா கிராண்ட் லீகில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து கேப்டன் ஒரு வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். ஃபோர்ப் லிட்ச்ஃபீல்டு ஒரு அன்கேப்டு பிளேயர். சாமி ஜே ஜான்சன் 1 மேட்ச் ஆடி 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. தாலியா வில்சன் 2 மேட்சஸ் ஆடி 19 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. சாம் பெட்ஸ் 10 மேட்சஸ் ஆடி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சாம் பெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லெக் ஸ்பின்னர் வேறு. லாரல் ஸ்மித் 8 மேட்சஸ் ஆடி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 11 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஹானா டார்லிங்டன் 2 மேட்சஸ் ஆடி 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. இஸ்மாயில் 3 மேட்சஸ் ஆடி 3 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி இஸ்மாயில் கூட இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. பிகாஸ் நல்ல பவுலர். பட் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவங்களுக்கு விக்கெட்டில் சந்தம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். டெத் ஓவர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்மாயில், டார்லிங்டன், எஸ்ஜே ஜான்சன் இவங்க தான் வந்து இந்த டீமுக்கு டெத் ஓவர்ஸ் போடுவாங்க. பிளேயர் பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேனஸ் வந்து கிட்டத்தட்ட 10 இன்னிங்ஸில் ஒருத்தர்கிட்ட 3 வாட்டி அவுட் ஆயிருக்காங்க. நான் ஃபர்தர் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். பிகாஸ் இதில் டைம் இல்லை வீடியோ டக்குன்னு போடணும்னு சொல்லிட்டு நான் பிளேயர் பேட்டில் வந்து என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் யார் பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஜான்சன் கேப்டன், ஹீத்தர் நைட் வைஸ் கேப்டனாக போடுவாங்க. இல்லை அப்படியே ரெண்டுத்தையும் வந்து வைஸ் வர்ஸாக மாற்றி போடுவாங்க. ஜெஸ் ஜான்சன் வைஸ் கேப்டனாகவும் ஹீத்தர் நைட் கேப்டனாகவும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் கிராண்ட் லீக் பிக்ஸு இன்றைக்கி வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசிலா கிமிச் ஒரு நல்ல பவுலர், டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர். ஸோ வந்து விக்கெட்ஸ் இன்றைக்கி வந்து முன்ன பிச்சர் ஸ்லோவாகிடுச்சு. ஸோ வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆனால் ரேஷல் ஹைனஸ் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரைக்கும் பெருசாக ஆடலை. பட் ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவர்கிட்ட கேப்டன் ஆஃப் திஸ் டீம். ஸோ இவங்களும் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹீத்தர் நைட் அவங்க வந்து எப்பயுமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவ்வளோ அவங்களோட லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். கிரேஸ் ஹாரிஸ் எனக்கு தெரிஞ்ச பண்ட்டு தான் இவங்க. பிகாஸ் இவங்க வந்து ஹிட்டார் டைப் பேட்ஸ்மேன் தான். ஒன்று அடித்து செம்மையாக அடித்து கொடுப்பாங்க, இல்லை வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்து இவங்களை நீங்கள் வந்து கிராண்ட் லீகில் கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீகில் கூட நீங்கள் உங்களை கேப்டன் ட்ரை பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கிற பிளேயராக இருந்தால். ஜெஸ் ஜான்சன் எப்பயுமே வந்து ஒரு பவுலிங்கில் வந்து லெக் ஸ்பின்னால கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 90% அவங்க விக்கெட் எடுப்பாங்க. ஏன்னா லெக் ஸ்பின் அஸ் வெல் அஸ் பேட்டிங்லேயும் வந்து ஒரு 1 டவுன் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவங்க இன்றைக்கி பேட்டிங் கொஞ்சம் நல்லா அடித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களையும் நீங்கள் எடுக்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு எங்கேயாச்சும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்து நாங்கள் பேக் டு பேக் வீடியோஸ் போட்டது அதான் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.